1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், ஜீரகத்தூள், கறி மசால் தூள், தனியா தூள் இதெல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமா சால்ட், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நறுக்குன வாழைத்தண்டை இது கூட சேர்த்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 பழம் தக்காளி, ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வேக வச்ச வாழைத்தண்டை பீசஸா கட் பண்ணிட்டு எண்ணெயில் 2 பக்கம் செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயில் கடுகு, உளுந்து, ஜீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சு விடுங்க. பொடியா நறுக்குன 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. வாழைத்தண்டில் சேர்த்து அதே மசாலாவை அகைன் ரிப்பீட் பண்ணிட்டு நல்லா மசாலா வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை கிரேவில சேர்த்து அகைன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. கடைசியா கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. டீடைல்டு வீடியோ சேனல்ல இருக்கு, லிங்க் டேக் பண்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீல்ஸ் மறக்காம சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க, பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.